வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி டாக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 7, 8, 9. இந்த ஒரு வீடியோல நம்ம 3 எபிசோட பாத்துருவோம். எதுக்கு இப்ப இந்த திடீர்னு இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா, நான் இதுக்கு முன்னாடி சோலோ லெவலிங் எபிசோட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆனா பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வேற சோலோ லெவலிங் சீசன் 2 வேற வரப்போகுதுல, அதுக்கும் நம்ம அந்த எபிசோட்ஸ்லாம் பிரேக் டவுன் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் சீசன் 1 ஃபுல்லா முடிச்சு விட்டுருவோம், அதுக்கப்புறம் சீசன் 2 வரும்போது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அகைன் இந்த சோலோ லெவலிங் வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு முடிக்க ட்ரை பண்றேன். சரி, ஓகே, ஆல்ரெடி ஓவரா பேசியாச்சு. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். 領域展開。お前はஓபன் பண்ணா ஜின்வோ வந்து வீட்டுக்கு வந்திருப்பான். சும்மா வராம நிறைய சாப்பிடவும் வாங்கிட்டு வருவான். ஜின்புவோட தங்கச்சி வந்த உடனே, என்னப்பா நிறைய வாங்கிட்டு வந்திருக்க, இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, ரொம்ப அருமையா போச்சோ? ஜின்புவும், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஆனா இன்னும் நாள் கொஞ்ச நாளைக்கு அம்மாவோட ஆஸ்பத்திரி செலவை பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுவான். ரெண்டு பேரும் அப்படியே ஒன்னா சாப்பிட்டு இருக்கும்போது அப்ப ஜின்புவோட தங்கச்சி, என்னப்பா நீ டஞ்சனுக்கு போன, எப்படி இருந்துச்சு? உன் உடம்புல ஒரு காயம் கூட இல்ல, உன் கூட வந்தவங்களா ரொம்ப ஸ்ட்ராங்கோ, அதனாலதான் காயமே இல்லாம வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஜின்புவும் அந்த டஞ்சன்ல ஜின்புவை வெட்டி கொண்டால அதை நினைச்சுக்கிட்டு நாங்க கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. திடீர்னு நான் எப்படி இவ்வளவு தைரியசாலியான, ஒருவேளை நான் அந்த சிஸ்டம்ல தைரியசாலி. அதுக்கப்புறம் ஜின்புவும் சரக்கு அடிப்பான். ஆனா அவனுக்கு சரக்கு அடிச்ச போதையே ஏற மாட்டேங்குது. சிஸ்டம் வந்து போதை ஏற விடாம ஒண்ணு பண்ணுது. அதுக்கப்புறம் ஜின்பு மொத்த சரக்கு எடுத்துட்டு அவன் ரூமுக்கு போயிருவான். சரக்கு அடிச்சுட்டு தான் இருப்பான், அவனுக்கு போதை ஏற மாட்டேங்குது. அதுக்கப்புறம் சிஸ்டம் நோண்டி பார்த்தா தான் தெரியுது, ஜின்பு கிட்ட வந்து ஹெல்த் அண்ட் லாக்விட்டின்னு ஒரு ரிவார்டு இருக்கு. அந்த ரிவார்டு என்ன பண்ணுன்னா, ஜின்பு வந்து சரக்கு அடிச்சாலோ இல்ல விஷத்தை குடிச்சாலும் அவனுக்கு வந்து ஒண்ணுமே ஆகாது. இந்த டாக்ஸிக்கான விஷயம் அவன் உடம்பை கெடுக்காம ஜின்புவோட ரீஜெனரேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். அப்படின்னா இதனால தான் ஜின்புவோட கை காலம் திரும்ப வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜின்னா வந்து ஜின்புவை கூப்பிட்டுருப்பான். அதனால ரெண்டு பேரும் கஃபேல பேசிட்டு இருப்பாங்களா. எதுக்கு கூப்பிட்டானா, ஜின்பு வந்து அவனோட ஸ்ட்ரைக் டீம்ல சேர்த்து கில்டு மாஸ்டர் ஆக ட்ரை பண்ண போறான். யோஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி பாஸோட செகண்ட் பையன் தான் இந்த யோஜின்வோ. இவனோட குடும்பத்துக்காக இவன் கில்டு மாஸ்டர் ஆகணும். எதுக்குன்னா இப்ப டஞ்சன் ரைடுக்குலாம் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரேட் நல்லா அதிகமா இருக்கும். அதை வித்தா நிறைய காசு பார்க்கலாம். அதனால தான் இவங்க கில்டு ஓபன் பண்ணலாம்னு இருக்காங்க. மொத்தத்துல ஒரு கில்டு பிசினஸ் பண்ண போறாங்க. அப்படி பண்ணா கண்டிப்பா எஸ்ட்ராங் கண்டர் ஒருத்தர் வேணும்ல. ஆனா இந்த நாட்டிலே வெறும் 7 பேர் தான் அந்த மாதிரி இருக்காங்க. அதனால தான் ஜின்வோ கிட்ட வந்திருக்கான். ஜின்னோட அண்ணனுக்கு இந்த கில்டு மாஸ்டர் பத்திலாம் ஒன்றும் தெரியாது. சோ இவன் தான் கில்டு மாஸ்டர் ஆகணும். கில்டு மாஸ்டர் ஆகணும்னா இவனுக்கு ஒரு ஹை ரேங்க் கண்டர் வேணும். சோ அதனால தான் ஜின்வோ கூப்பிடுறான். ஜின்வோ வந்து 19 சி ரேங்க் டஞ்சனை ரேட் பண்ணானா ஜின்வோக்கு வந்து 30 பில்லியன் பணம் கிடைக்கும். ஆனா ஜின்வோவால இப்ப தனியாவே லெவல பார்க்க முடியுது. இப்படியே போனா இவன் எஸ்ட்ராங் கண்டரே மிஞ்சிருவான். சோ இவனுக்கு 30 பில்லியன் ஏத்த மாதிரி இருக்காது. அது மட்டும் இல்லாம மத்தவங்களோட வேலை செஞ்சா அவங்களுக்கும் ரிஸ்க் இருக்கு, நம்மளுக்கும் ரிஸ்க் இருக்கு. சோ அதனால அவ கூட சேர முடியும்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் வெளிநாட்டுல ஹவாங்க காட்டுறாங்க. அவன் தம்பியை ஜின்வு கொண்டிருக்கான்ல, இவன் தம்பி கூட டஞ்சன்ல போனவங்க வெறும் 2 பேர் தானே வெளியே வந்தாங்க. சோ அவங்க 2 பேரும் லிஸ்ட் கேட்பான். லிஸ்ட்ல வந்து ஜின்ஹோவும் இருக்காங்க. ஜின்வு ஈரான் கண்டன்னு பார்த்த உடனே, நான் வர வரைக்கும் தான் உங்களால உயிரோட இருக்க முடியும்னு சொல்லிட்டு பயங்கர டெரரா இருப்பான். அதுக்கப்புறம் ஜின்வும் அவன் தங்கச்சி ரன்னிங் போவாங்க. ஜின்வு வந்து 100 கிலோமீட்டர் தாண்டிட்டான். ஆனா அதை தாண்டி இன்னும் கவுண்ட் ஆயிட்டே தான் இருக்கு. ரன்னிங்ல மட்டும் இல்லாம எல்லா ஒர்க் அவுட்லயும் இந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் சிஸ்டம்ல வந்து டெய்லி குஸ்டுக்கு பதிலா சீக்ரெட் குஸ்ட் மாறி அதுல வந்து பெஸ்ட் ரேண்டம் லூட் பாக்ஸ்னு ஒன்னு இருக்கும். ஜின்வு வந்து அதை செலக்ட் பண்ணிப்பான். சரி, இந்த போட்டிக்குள்ள என்னடா இருக்கும் பார்த்தா ஒரு சாவி இருக்கு. இந்த சாவி எதுக்கானதுன்னா, டிஃபிகல்ட்டி எஸ் டீமன் கேஸ்டலோட சாவி. அந்த இடத்துக்கு போய் ஜெயிச்சிட்டோம்னா எலிக்சர் ஆஃப் லைஃப்னு ஒரு ரிவார்டு கிடைக்கும். அந்த ரிவார்டு வந்து மேஜிக்கால எல்லா நோயும் குணப்படுத்திடுமா. ஜின்வோட அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்ல. சோ இந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் வச்சு அவங்க அம்மாவை சரி பண்ண முடியும். சோ அதனால அந்த டஞ்சனுக்குள்ளேயும் போவான். டஞ்சனுக்குள்ள போய் பார்த்தா 3 தலை டிராகன், அதுக்கப்புறம் நாயும் கலந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கிரீச்சர் அங்க இருக்கும். அதுக்கப்புறம் ஜின்வோவும் அதை அட்டாக் பண்ணுவான். ஆனா அதுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் இல்ல. அது ஜின்வோட கையை கடிச்சு அப்படியே துண்டா துப்பிடும். சண்டை வந்து கொலை பயங்கரமா போகும். ஜின்வு வந்து அவன் கத்தி வச்சு அதோட கண்ணில் குத்துனா கூட அது வந்து பேலஸ் ஆக மாட்டேங்குது, பெரிய டேமேஜ் ஏற்பட மாட்டேங்குது. அது பாட்டுக்கு விடாம அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். ஜின்வோக்கு வந்து நிறைய ஹெச்பி குறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஜின்வு வந்து விஷத்தை குடிச்சு அவன் ரீஜெனரேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணிடுவான். இப்படியே சண்டை தாறுமாற தக்காளி சோறா போயிட்டு இருக்க, ஜின்வு வந்து முன்னாடி அதோட கண்ணில் குத்திருப்பான்ல, அதோட டேமேஜ் வந்து இப்பதான் அந்த மிருகத்துக்கே வருது. அதுக்கப்புறம் சண்டை இன்னும் கொலமாசா போகும். அந்த மிருகம் வந்து ஜின்வோட பாதி உடம்பு அப்படியே வாயில வச்சு கடிக்கும். இனிமே இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜின்வு வந்து அவன் கத்தியை வச்சு பல வாட்டி சும்மா நறுக்குன்னு அதோட கண்ணிலே குத்துவான். ஒரு வழியா அதுவும் செத்து போச்சு. ஜின்வோவும் லெவலப் ஆயிட்டான். உடம்பு எல்லாமே ஹீல் ஆயிடுச்சு. அந்த மிருகத்தை கொண்டதால இவனுக்கு ஒரு புது சாவியும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஹெலிக்ஸ் ஆஃப் லைஃப்க்கான ஒரு ஃபார்முலாவும் கிடைக்குது. அந்த ஃபார்முலாவை உருவாக்குறதுக்கு 3 ஐட்டம் தேவைப்படும். இப்ப சிஸ்டம் வந்து ஒரு சாவி கொடுத்துச்சுல, அது எதுக்கான சாவினா, அந்த மிருகம் வந்து ஒரு பில்டிங்கை பாதுகாச்சுல, இதுதான் இந்த கேஸ்டல். இந்த கேஸ்டலுக்கான சாவி தான் அது. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில மட்டும் இவன் உள்ள போனா கண்டிப்பா மர்கைய சாலை தான். சோ நான் இங்க திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லுவான். அதுக்கப்புறம் ஜின்வும் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு இருப்பான். ஹெலிக்ஸ் ஆஃப் லைஃப் உருவாக்குனா 3 ஐட்டம் தேவைப்படுங்க. அந்த ஐட்டம் வந்து ஃபுல்லாவே கேஸ்டலுக்குள்ள தான் இருக்கும். சோ அந்த கேஸ்டலுக்குள்ள போயிட்டு அதுக்குள்ளேயே ஒருத்தர் இருப்பான். அவனையும் டிஃபீட் பண்ணாதான் இவனுக்கு வந்து அந்த 3 ஐட்டம் கிடைக்கும். ஹெலிக்ஸ் ஆஃப் லைஃப் உருவாக்கி அவங்க அம்மாவையும் கியூர் பண்ண முடியும். அந்த கேஸ்டலுக்குள்ள போனா ஜின்வு வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். லெவலப் பண்றதுக்காக ஜின்வு என்ன பண்ணுவானா, ஜின்ஹோ வந்து 19 ரைட்ஸ் முடிச்சா அவனுக்கு காசு தரேன்னு சொல்லிருப்பான்ல, அதுக்கு வந்து ஜின்வு ஒத்துப்பான். 19 ரைட்ஸ் முடிச்சா இவனு லெவலப் ஆமா இவனுக்கும் காசு கிடைக்கும். அதுக்கு ஜின்னோட அப்பா வந்து ஒன்னு சொல்லிட்டே வருவாரு, நாட்டுல மொத்தம் நிறைய விதமான கில்ட் இருக்கு. அந்த கில்டுக்கு தான் அதிகபட்சம் எல்லா டஞ்சனும் காசு எல்லாம் எல்லாமே போகும். ஹண்டர் அசோசியேஷனுக்கும் போவோம். சோ இவங்களும் ஒரு கில்ட் ஓபன் பண்ணா இவங்களும் நிறைய காசு சம்பாதிக்கலாம், நிறைய விஷயங்கள்லாம் பண்ணலாம்ல. அதனாலதான் கில்ட் ஓபன் பண்றாங்க. அப்படி இன்னொரு பக்கம் ஜின்னு ரன்னிங் போயிட்டு இருப்பான். போன வாட்டி ஜின்வுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா கவுண்ட் போடுச்சுல, இந்த வாட்டி எக்ஸ்ட்ராவா கவுண்ட் போடாம கரெக்டா கவுண்ட் போட்டுருச்சு. அப்படின்னா இனிமே உனக்கு இந்த கேஸ்ட் ரேண்டம் லூட் பாக்ஸ் எல்லாம் கிடைக்காது. அந்த பாக்ஸ்ல தான் சக்தி வந்து டீமன் கேஸ்ட்ல
கீ மாதிரி இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஆனா ஜின்வுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேண்டம் லூட் பாக்ஸ்ல தான் ஒரு சாவி கிடைச்சது. சோ அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா குழந்தைங்க விளையாடுற பிங்கோ இருக்கு. அதுக்கப்புறம் ஜின்பு, மிஸ்டர் சாங் இவங்க எல்லாருக்குமே டி ரேங்க் டஞ்சனுக்கு ஒரு ரைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். இதுல மிஸ்டர் சாங் ஜூஹி தான் ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. ஜூஹி வந்து இந்த பயத்தை எப்படியே கடந்து வந்ததுன்னு யோசிப்பா. மிஸ்டர் சாங்குக்கு ஒரு கை போச்சு, ஆனாலும் அவருக்கு வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஜாங் வந்து பேக்க கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை அவட சொல்லிட்டு அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவாரு. சாஹே கூட அப்பதான் அங்க வருவாங்க. அவங்க எதுக்கு இங்க வந்தாங்கன்னா யோஜன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு கில்ட் ஆரம்பிக்கிறாங்கல்ல, அந்த கில்டுக்கு அண்டர் வேணும்ன்றதால இவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஆனா இவங்க வந்து அதுக்கு மறந்துட்டாங்க. அதை தான் இவர்கிட்ட சொல்ல வந்திருப்பாங்க. ஆனா பேக் வந்து இப்படி போறதை பார்த்துட்டு எதுக்கு இப்படி போறாரு, என்ன பேசுறீங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பேசினாங்கன்னு காமிப்பாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி ஜிஜு ஐலாண்ட் ஒரு ஐலாண்டுக்கு ரைடு போயிருப்பாங்க. என்னதான் ஹைரேங்க் கண்டஸ்ட்லாம் அங்க போனாலும் அங்க போயிட்டு அவங்க ரொம்ப மோசமா தூத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பேக்கோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து போயிருப்பாங்க. நிறைய உயிரிழப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கும். போற போக்குல அந்த ஐலாண்டுக்கு சீலம் பண்ணிட்டாங்க. மக்களும் அந்த ஐலாண்டை பத்தி ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவங்க எல்லாரும் என்ன பண்ண போறாங்கன்னா இந்த வாடி ஜிஜு ஐலாண்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற மொத்த பிரச்சனையை முடிக்கணும், மொத்த ரைடியை முடிச்சுட்டு வரணும்னு சொல்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. மறுநாள் வந்து ஜின்வுவும் மிஸ்டர் சாங்கும் எதாச்சியா பார்த்துப்பாங்க. அவர் ஜின்வுவை பார்த்து என்ன நீ ஆளே மாட்டேன்ற மாதிரி கேட்பாரு. எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து டி ரேங்க் டஞ்சன் ஒரு ரைடு வந்துச்சுல, அதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. ஆனா இவங்க மட்டும் வரல. அந்த இடத்துல ஜூஹியும் இருப்பா, ஜின்வு கூட டபுள் டஞ்சனுக்கு வந்த டீம்லாம் இருக்குல்ல, அவங்களும் தப்பிச்சவங்க கூட வந்திருப்பாங்க. ஜூஹியும் ஜின்னும் ஒருத்தரை பார்த்து ஷாக் ஆவாங்க. கிம்மும் கேங்கோ ஜின்வுவோட முகத்திலே முழிக்க பயப்படுவாங்க. ஏன்னா ஜின்வுவை சாக விட்டுட்டு இவங்க எல்லாரும் ஓடி இருப்பாங்கல்ல, பின்ன எப்படி திரும்ப ஜின்வுவை ஃபேஸ் பண்ண முடியும்? அப்போன்னு பார்த்து 3 கிரிமினல்ஸோட காங் இறங்குவாரு. கிரிமினல்ஸ் வந்து இங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா இவங்களும் சொல்ல போனா ஒரு விதமான ஹண்டர் தான். இந்த டஞ்சன்ல சண்டை போட்டு இவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணி இவங்களோட தண்டனை காலத்தை குறைக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேங் வந்து ஒரு பி ரேங்க் ஹண்டர். இவர் இருக்க பயம் ஏன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஜின்வுக்கு வந்து சரியா படல. சோ ஜூஹியை வந்து வர வேணாம்னு சொல்லுவான். ஆனா ஜின்வு அந்த டஞ்சனுக்குள்ள போறதால இவளும் போறானாம். முக்கியமா காங் வந்து அந்த கிரிமினல்ஸை பார்த்துப்பாரு. சோ ஜின்வு மிஸ்டர் சாங் கிட்ட வந்து கவலைப்பட வேணாம்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் மிஸ்டர் சாங் ஜின்வுக்கு நன்றி சொல்லுவாரு. ஏன்னா ஜின்வுவால தானே இவங்க எல்லாரும் உயிரோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவனை விட்டுட்டும் போயிடுவாங்க. அதனால சாரியும் தேங்க்ஸும் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் டஞ்சனுக்குள்ள கிளம்பிடுவாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமே ஏகப்பட்ட கார்மெண்ட்ஸ் வந்து அட்டாக் பண்ண வரும். ஆனா எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அது எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவாங்க. இதுல ஜின்வு வேற பேக் சைடுல இருக்கிற எல்லா கார்மெண்ட் அவன் ஒட்டாலே வாழிச்சிட்டானா. ஜூஹி மிஸ்டர் சாங்லாம் அதை பார்த்து ஷாக் ஆயிருவாங்க. என்னடா புதுசா ஒரு கத்தி வச்சிருக்க, பயங்கரமா சண்டை போடுற, முன்னாடியுமா இல்லையா நீ? அந்த மாதிரிலாம் மிஸ்டர் சாங் கேட்பாரு. ஜூஹி என்ன இந்த வாட்டி உனக்கு ஒரு காயம் கூட படலையே அப்படின்னு இவ பூரிச்சு போயிருவா. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு 3 பாதை அப்படி பிரியும். எல்லாருமே பிரிஞ்சு ஒவ்வொரு குரூப்பா அப்படி தனித்தனியா ஒவ்வொரு ஓட்டைக்குள்ளே போவாங்க. அதாவது ஒவ்வொரு டனலுக்குள்ளே போவாங்க. கிம்முக்காங்க தனியா ஒரு குகைக்குள்ள போயிருப்பாங்கல்ல, அந்த குகைக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஜின்வு கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி விட்டுட்டு போனது என்னதான் நம்ம குடும்பத்துக்காக வந்தாலும் நம்ம அப்படி அவனை விட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த ரைடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ நானும் ஜின்வு கிட்ட மன்னிப்பு கேட்போன்ற மாதிரி பேசுவாங்க. இன்னொரு குகையில கேங்க அந்த 3 கிரிமினல்ஸும் போயிருப்பாங்கல்ல, அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த 3 கிரிமினல்ஸும் ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணி தூக்கு மாற்ற அளவுக்கு வச்சிருப்பானுங்க. சோ இந்த பொண்ணோட அப்பா சும்மா இருப்பாங்களா, அவர் வந்து கேங் கிட்ட காசு கொடுத்து இந்த 3 கொலைகளையும் டஞ்சன்ஸ்லயே வச்சு போட்டு தள்ளிடுங்க மாதிரி சொல்வாரா. கேங்கும் அந்த செய்யற விதமா 3 பேரையும் போட்டு தள்ளிடுவாரு. கேங் வந்து 3ஆவது கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கி அவனை வெட்டி கொள்ளலாம் பாப்பாரு. ஆனா கிம்முக்காக அங்க வந்துருவாங்க. எப்பரா இவங்க 2 பேரும் கேங் இருக்கிறதுக்கு வந்தாங்கன்னு பார்த்தா இவங்க ஒரு குகைக்குள்ள போனாங்கல்ல, இவங்க போன குகை வந்து கேங் போன குகையோட கனெக்ட் ஆயிருக்கு. அதனாலதான் இங்க வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கேங் அந்த கொலைகாரனை கொண்டுட்டு கத்தி எடுத்துட்டு கிம்ம நோக்கி போயிட்டு இருப்பாரு. இன்னொரு குகையில வந்து ஜின்முவும் அவன் டீமும் எல்லாம் போயிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப திடீர்னு யாரோ பயங்கரமா கத்துற சத்தம் கேட்கும். சத்தம் வந்த இடத்துக்கு போய் பார்த்தா காங் வந்து கொடூரமா செத்து கிடக்குறாரு. இன்னொரு பக்கம் கிம் வந்து உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு. ஜின்வு இவங்க 2 பேரும் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரியா இருவான். ஜூஹியும் கிம்ம எப்படியா ஹீல் பண்ண ட்ரை பண்ணுவா. கிம்ம வேற எமோஷனலா நான் சாக போறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரா. ஜின்வுவும் அப்படிலாம் நடக்காது, உங்களுக்கு வைஃப் குழந்தைங்களா இருக்காங்க, நீங்க கண்டிப்பா உயிரோட போய் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். கடைசியா கிம் வந்து நான் அந்த டஞ்சன்ல உன்னை விட்டு போனதுக்கு என்ன மன்னிச்சு ஜின்வு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றதோட உயிரை விட்டுருவாரு. அப்ப திடீர்னு கேங் எங்களது வந்தான்னு தெரியல, ஜூஹிவை கத்தி வச்சு அப்படியே குத்த வருவான். நல்ல வேளை ஜின்வு வந்து தடுத்துருவான். மிஸ்டர் சாங்குக்கு வந்து கேங் தான் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கம் பயங்கர சாக்கு. ஆனா கேங் வந்து ஒரு கதை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இந்த டஞ்சன் பாஸோட சண்டை போடும்போது இவங்கள உயிரை விட்டாங்க அப்படின்ற மாதிரி வெளியே கதை விட போறாரு. ஜின்வுக்கெல்லாம் இவன் இப்படி பண்றது இவனுக்கு தப்பா தெரியலன்ற மாதிரி செம்ம கடுப்புல இருப்பான். அதுக்கப்புறம் மிஸ்டர் சாங் கத்தி எடுத்துட்டு நான் போய் இவனை பாத்துக்கிறேன், கேங்க அட்டாக் பண்ண ரெடியா இருப்பாரு. ஜூஹி வந்து மிஸ்டர் சாங் மேல ஹீலிங் மேஜிக் ஒன்று போட்டிருக்கா. மிஸ்டர் சாங் வந்து காயப்பட்டானா அது உடனே ஹீல் ஆயிரு. திடீர்னு பார்த்தா கேங் செம்ம வேகத்துல வந்து அட்டாக் பண்றான். மிஸ்டர் சாங்குக்கு வேற ஒத்த கை தான் இருக்கு, அவரால ரொம்ப தாக்கு பிடிக்க முடியல. கேங் வந்து செம்ம பலசலையா இருக்கான். மிஸ்டர் சாங் வந்து கேங் என்னதான் அட்டாக் பண்ணா அவன் மேல ஒரு அடி கூட பட மாட்டேங்குது. ஈஸியா டிஃபென்ஸ் பண்றா. அது மட்டும் இல்லாம மிஸ்டர் சாங்கையும் அட்டாக் பண்ணிடுவான். ஆனா ஜூஹியோட ஹீலிங் மேஜிக்கால அது எல்லாமே சரியாயிரும். ஜூஹி வந்து இப்படி காயத்தை சரி பண்றால, இவள முதல்ல கொண்டு அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஜூஹியை சாவடிக்க போவான். அதுக்கெல்லாம் மிஸ்டர் சாங் வந்து கேங் அட்டாக் பண்ணிடுவாரு. இதுக்கு முன்னாடி மிஸ்டர் சாங் வந்து எஸ்ஆங் கண்டஸ் கூட எல்லாம் இருந்ததால அவருக்கு கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால தான் ஒத்த கை வச்சுட்டு இவ்வளவு பயங்கரமா ஃபைட் பண்றாரு. ஆனா கேங் வந்து செம்ம வேகமாவும் செம்ம பலசலையாவும் இருக்கிறதால மிஸ்டர் சாங்கால தாக்கு பிடிக்க முடியல. கடைசியில மிஸ்டர் சாங்கால தாக்கு பிடிக்க முடியாம அப்படியே உட்காந்துருவாரு. ஜூஹியும் ரொம்ப பயந்ததால அவளோட ஹீலிங் மேஜிக் அவளால சரியா யூஸ் பண்ண முடியல மிஸ்டர் சாங் மேல. அதுக்கப்புறம் கேங் வந்து மிஸ்டர் சாங்கோட கதையை ஒரேடியா முடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது திடீர்னு மிஸ்டர் சாங் வந்து நெருப்பு வர வைப்பாரு. ஆனா கேங் வந்து அதுலயும் மாட்டல. அவ்வளவுதான், இதோட மிஸ்டர் சாங்கோட கதை முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா திடீர்னு ஜின்வு வந்து தடுத்துருவான். என்னடா நீ திரும்ப திரும்ப தடுக்கிற, நீ யாருன்னு சொல்றான்னு கேங் கேட்பானா. அதுக்கு ஜின்வு கெத்தா சங் ஜின்வு ஈரான் கண்டர் அப்படின்ற மாதிரி செம்ம வெளியிட சொல்லுவான். ஈரான் கண்டரா அப்பலாம் எனக்கு பிரச்சனை இல்ல, ஈரான் கண்டர்ஸ் கூட இவ்வளவு வேகமா இருப்பாங்களா, அது மட்டும் இல்லாம பயங்கரமா டிஃபென்ஸும் பண்ற அப்படின்னா நீ உன்னோட பவரை ஒழிச்சு வச்சிட்டு இருக்க, நீ ஃபால்ஸ் ரேங்கரா இருக்கும் சான்ஸ் இல்ல, எனக்கு தெரிஞ்சு நீ ரீ அவேக்கனிங் பண்ணிருக்க. என்னது ரீ அவேக்கனிங் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் சாங் ஜூஹி எல்லாம் செம்ம ஷாக் ஆயிருவாங்க. மிஸ்டர் சாங்கும் ரீ அவேக்கனிங்கா அப்படின்னா அது கண்டிப்பா டபுள் டஞ்சன் நடந்திருக்கும். டபுள் டஞ்சன் சொன்னதுக்கு அப்புறம் தான் கேங்குக்கே ஞாபகம் வரும். இந்த பையனை நம்ம ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம்ல, அந்த பலவீனமான ஈரான் கண்டரா இவன் இப்போ நீ ரொம்ப வித்தியாசமா இருக்கியே அப்படின்னா நீ கண்டிப்பா ரீ அவேக்கனிங் தான் பண்ணிருக்க. என்னதான் நீ ரீ அவேக்கனிங் பண்ணிருந்தாலும் ஏன் அளவுக்கு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, கண்டிப்பா நீ கையில சாவதான் போற அப்படின்னு கொடூரமான போஸ் நின்னுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஜின்வோவை ஏன் கிம்மியும் காங்க ஏன் இவ்வளவு கொடூரமா கொண்டு கேட்பானா. அதுக்கு
அதுக்கப்புறம் தான் புரியுது கேங்குக்கு வந்து மான்ஸ்டர்ஸை கொள்றத விட மனுஷங்களை கொள்றதா ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ. அதனால தான் இவங்க எல்லாரும் ரசிச்சு கொடூரமா கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் ஜின்போவும் கேங்கும் செம்ம வேகமா மோதிப்பாங்க. அவங்க மோதுறது பார்க்க கூட முடியாது, அவ்வளவு வேகமா மோதுவாங்க. ஜூஹி மிஸ்டர் சாங்லா ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. அப்புறம் இந்த வீக்கான அந்த குட்டி பையனா இவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட உங்க ஸ்பீடு ஸ்ட்ரென்த் பவர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா கேங் கிட்ட சண்டை போற நிறைய அனுபவம் இருக்கு. சோ இந்த சண்டையில நான் தான் ஜெயிப்பேன்னு கேங் வந்து ஜின்போவை திணற விட்டுருவான். அதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து இவனை கொல்றத ஒரு மிஷினா கூட ஆக்கிடுச்சு. ஜின்பு அதுக்கப்புறம் சரியான வேகத்துல கத்தி எடுத்துக்கிட்டு கேங்கோட முகத்துல ஒரே போடு. கேங்கோட முகத்துல விஷம் அடிச்சு. ஆனா கேங் சும்மா வருவானா, அவன் மறைஞ்சுலயே அட்டாக் பண்றான். இதுல ஜின்புவோட காலை வேற வெட்டி விட்டான். இனிமே உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஆனா ஜின்பு வந்து ஃபுல் ரிகவர் யூஸ் பண்ணி அப்படியே நிப்பான். என்னடா அது இப்பதான் அவன் காலை வெட்டணும், திடீர்னு தென்னமரமா நிக்கிறான். தனக்கு தானே ஹீல் பண்ற ஒரு அண்டரா, இன்னும் இவனுக்குள்ள என்னென்ன பவர்லாம் இருக்கும் தெரியலையே அப்படின்னு கொஞ்சோடு ஷாக்கோட இருப்பான். ஜின்புவும் ஒன்ன மாதிரி ஆளுங்களை கொண்டதுக்குலாம் எனக்கு கோவம் ஒன்றும் தேவையில்லைன்ற மாதிரி சொல்லுவானா. இப்படி சொல்றத பார்த்து கேங் வந்து கண்டுபிடிச்சிருவான். ஜின்புவும் ஒரு கொலைக்காரன் தானே, என்னது ஜின்பு கொலை பண்றேன்னு சொல்லிட்டு ஜூஹி மிஸ்டர் சாங்லா ஷாக் ஆயிருவாங்க. கேங் வேற இங்க பலசாலிங்க மட்டும் தான் உயிரோட இருக்கணும், வீக்கானவங்க தான் இறந்து தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திடீர்னு மறந்துடுவான். அதுக்கப்புறம் பார்த்தா சரியான வந்து ஜின்பு அட்டாக் பண்ணுவான். ஆனா ஜின்பு வந்து இந்த வாட்டி பார்க்காமலே தடுக்கிறான் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ஜின்பு மர்டர் இன்டென்ட் யூஸ் பண்ணி ஒரு கற்பனை காட்சி மாதிரி உருவாக்கி கேங்கோட வயித்துல கத்தி வச்சு சொல்லிடுவான். கேங் வந்து இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் கேங் வந்து உயிருக்கு போராடிட்டு இருப்பான். ஆனா சாகிறதுக்கு முன்னாடி ஜின்பு பத்தி சொல்லிட்டு இருப்பான். நீ நல்லா வேகமாவும் இருக்க, பலசாலியாவும் இருக்க, அது மட்டும் இல்லாம தனக்கு தானே ஹீல் பண்ணிக்கிற, கண்டிப்பா நீ ரொம்ப வித்தியாசமானவன் தான், என்ன கொண்டதுக்கு அப்புறம் நீ ஈராங்கரா இருக்கவே முடியாது, உண்மையிலேயே நீ யாருன்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். ஜின்புவும் எனக்கு என்ன பத்தியே சரியா தெரியாது, ஆனா நான் சண்டை போட பலசாலியா கேட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியா கேங்கும் செத்துருவான். ஜின்புக்கு வந்து ரிவார்ட்ஸும் கிடைக்குது, புதுசா ஸ்டெல்த்ன்ற ரிவார்டும் கிடைக்குது. கேங் சொல்ற மாதிரி ஜின்புவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்தா இருக்கான். ஆனா ஜின்பு வந்து பலசாலியாகிட்டே போறான்ல, பலசாலியா ஆக அவனுக்குள்ள இருந்து என்னமோ ஒன்று பிரிஞ்சு போகுது. என்னதான் அவனுக்குள்ள இருந்து போகுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கே ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் மிஸ்டர் சாங்கு ஜோஃபியே ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. ஜின்புவும் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, நீங்க ரெண்டு பேரும் டஞ்சனை விட்டு போங்க, நான் அந்த பாச பாத்துக்க சொல்லிட்டு தனியா போயிட்டு இருப்பான். மிஸ்டர் சாங்லா என்ன பாஸ் தோக்கடிக்க வேணும் தனியா போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு செம ஷாக்ல இருப்பாரு. ஜின்பு ரொம்ப பலசாலிட்டான், அவன் சொல்றதா சரின்னு சொல்லிட்டு ஜூஃபியும் மிஸ்டர் சாங்கும் வெளியே போயிருவாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் ரூவும் ஜின்போட டீம் கிட்ட தான் வருவாரு. அது மட்டும் இல்லாம கேங் வந்து இப்படி ரகசியமா கொள்றது அவருக்கே தெரியாதான். அவரே ஆச்சரியமா இருப்பாரு. மேனேஜர் ரூவோட அசிஸ்டன்ட்டும் இந்த டஞ்சன்ல இருந்து வெறும் உயிரோட வந்தவங்க இவங்க 3 பேர் மட்டும் தான் அப்படின்னு ஜின்போட டீமை காட்டுவாங்க. ஜின்புவை பார்த்து மேனேஜர் ரூ செம ஷாக் ஆயிருவாரு. இந்த பையன் நான் முன்னாடி விட இப்ப ரொம்ப மாறிட்டானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைக்கு என்ன மன்னிச்சிருங்க, உங்கள யாரு கேங்க கொண்டது அப்படின்ற மாதிரி மேனேஜர் ரூ கேட்பாரு. ஜின்புவும் இதுக்கு மேல என் ரகசியத்தை மறைக்க முடியாது, என் ரகசியம் வெளியே வரப்போகுதுன்னு நினைப்பான். ஆனா மிஸ்டர் சாங் வந்து வாலண்டியா நான் தான் அவனுக்கு கொண்டுருவாரு. ஓகே மேனேஜர் ரூவா அதை கேட்டுட்டு ரிப்போர்ட் எழுத போயிருவாரு. ஜின்புவும் மேனேஜரை பார்த்துட்டு இவர் உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு, இவர் வந்து ஒரு ஏ ரேங்க், இப்போதைக்கு என்னால கூட இவரை தோக்கடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். மிஸ்டர் சாங்கும் நீ உன் பவரை மறைக்கணும், கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், நீ என்ன காப்பாத்திருக்க, அதான் நானும் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு கேங்க கொண்டதுக்கு அவர் ஏத்துப்பாரு. அதுக்கப்புறம் மிஸ்டர் சாங் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. மிஸ்டர் சாங் ஜூஹி சங் ஜின்பு இவங்க 3 பேருமே பண்ண செல்ஃப் டிஃபென்ஸ் தான், அதனால இது குற்றமா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூஹியும் ஜின்புவும் ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்ப ஜூஹி ஜின்புவை கூப்பிட்டு இது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ரெசன் ஸ்டோனை காட்டுவா. இதோட இந்த 9வது எபிசோட முடிக்கிறாங்க. இந்த ஒரு வீடியோல நம்ம 3 எபிசோட் கவர் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோல எபிசோட் 10 லெவல் 12 வந்து கவர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சோலோ லெவலிங் அவ்வளவுதான் ஃபினிஷ். அது மட்டும் இல்லாம பொருட்டோ 2.x நாளைக்கு வர சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோவும் போடணும். இன்னொரு கண்டென்ட் வீடியோ கூட வந்துட்டு இருக்கு. அது எல்லாமே கூடி சீக்கிரம் வரும். அது எல்லாத்தையும் பார்க்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, அங்கேயும் போயிட்டு மறக்காம உங்க சப்போர்ட் கொடுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே பை பாய்.